நீங்கள் இந்த உடம்பை உருவாக்கும் பொழுதே ஒரு செட் ஆஃப் சம்ஸ்காரங்கள், ஒரு குறிப்பிட்ட சம்ஸ்காரங்களை வச்சு தான் இந்த உடம்பை உருவாக்குறீங்க. இந்த உடம்பை எடுக்கும் பொழுதே இவ்வளோ நாள் வாழலாம், இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரீங்க. இங்கே வந்த அப்புறம் பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த பிளான் படி வாழாமல் இங்கே புதுசாக எதையோ சேர்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அங்கே தான் பிரச்சனை. எப்படின்னா, உதாரணத்துக்கு இங்கேருந்து சிட்டிக்குள்ளே போகிறீங்க, சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு 1,00,000 ரூபாயோட வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கலான்னு, டிவி, ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் வாங்கலான்னு போகிறீங்க. அங்கே போன அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு துணி கடைக்கு, நகை கடைக்கு போகலான்னு உங்களை அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ பணம் முழுசாக என்ன பண்ணிடுறீங்க, துணி கடையிலையும் நகை கடையிலையும் செலவு பண்ணிடுறீங்க. பண்ணிட்டு கடைசியில் ரெஃப்ரிஜரேட்டர், டிவிக்கு என்ன சொல்லிட்டு வரீங்க, கடன் சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி இங்கே வரும்பொழுது ஒரு அளவு சக்தியும் ஆசைகளையும் எடுத்துகிட்டு வரீங்க. முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மகாவீரர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. சொல்கிறது மட்டும் இல்லை, அது சத்தியம். இந்த பூமிக்கு நீங்கள் வரும்பொழுதே எவ்வளோ நாள் வாழணுமோ அந்த ஆசைகளையும் அந்த ஆசைகளை வாழறதுக்கான சக்தி ரெண்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. உங்கள் வறுமையோடு இறைவன் அனுப்புவதில்லை. உங்களை ஏழ்மையில் வைக்கணும்னு இறைவனுக்கு விருப்பமே இல்லை. நீங்கள் எதை வாழணும்னு நினச்சிங்களோ, எவ்வளோ பொறுப்பெடுக்க தயாராக இருக்கீங்களோ அவ்வளோ சக்தியோடு தான் சேர்ந்து வரீங்க. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் இங்கே வந்த அப்புறம் சேர்க்க ஆரம்பிக்கிற ஆசைகள், அதை வாழறதுலேயே உங்கள் சக்தியை செலவு பண்ணிடுறீங்க. எடுத்துகிட்டு வந்த ஆசைகளை மறந்துடுறீங்க. இப்போது கடைக்கு போயிட்டு எதுக்காக போனீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போயிருந்தீங்க. ஆனால் போன உடனே என்ன பண்ணுறீங்க, யாரோ கூட வந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வேற எதையோ வாங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ நேச்சுரலாக நீங்கள் வாங்க நினச்சி போன பொருளுக்கு பணம் பத்தாது. அதனால தான் வாழ்க்கையில் நாம் எல்லாரும் புலம்பிட்டு இருக்கோம். மகாவீரர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீங்கள் உண்ணுகின்ற உணவு கூட உங்களுடனேயே வந்து விடுகின்றது. அப்படி வந்தால் நாம் ஏன் ஏழ்மையை ஃபீல் பண்ணுறோம், லைஃப்பில் ஏன் இவ்வளோ ஏழ்மை, பாவர்ட்டி, பற்றாக்குறை? காரணம், இங்கே வந்தப்புறம் நாம் வேற வேற ஆசைகளை வாழ ஆரம்பிச்சிடுறோம். நாம் எடுத்துட்டு வர்ற ஆசைக்கு தான் பிராரப்தம்னு பேர். இங்கே வந்தப்புறம் நாம் சேர்க்க ஆரம்பிக்கிற ஆசைகளுக்கு தான் ஆகாமியம்னு பேர். இந்த சேர்க்க ஆரம்பிக்கிற ஆசைகள்னால நம்முடைய வாழ்க்கையின் இயற்கையான போக்கு மாறுகின்றது. பெரிய பிரச்சனை. ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்க ஓடி 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 லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணாலும் சில நேரத்தில் சில ஆசைகள் நடந்து முடிஞ்சோடனே ஒரு பெரிய எம்டினஸ் தான் இருக்கும். ஆழ்ந்து இந்த ரெண்டு சத்தியத்தையும் புரிஞ்சுக்கோங்க, பிராரப்தம், ஆகாமியம். இது ரெண்டையும் புரிஞ்சாலே வாழ்க்கையில் இருக்கிற பெரும்பாலான பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். இது அனுபூதியா புரிஞ்சுக்கிறதா இந்த தியானம். இப்போ நம்ம செய்ய போகிற தியானம் பிராண சரீரத்து மேலே நம்ம ஒர்க் பண்ண போகிறது. இந்த பிராண சரீரம் சொல்லிட்டு இருந்தாலே, இந்த 7 சரீரங்கள், பிராண சரீரம், உங்களுடைய பிராணன் பாகத்தில் தான் ஆசைகள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆசை சம்பந்தப்பட்ட எல்லா சம்ஸ்காரங்களும் இந்த பிராண சரீரத்தில் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால தான் உங்களுக்குள்ள ஆசை ஆக்டிவ் ஆச்சுனாலே பிராணன் வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கும். பிராணன் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஆசைக்கு. ஏதாவது ஒரு இன்டென்ஸான லஸ்டோ இல்லை இன்டென்ஸான டிசைரையோ ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரீதிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடும், உங்கள் ப்ரீதிங் பேட்டர்ன் ஆல்டர் ஆகிடும், உங்களுடைய சுவாசம் வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்கள் ப்ரீதிங் பேட்டர்னை மாற்றினீங்கன்னா உங்கள் ஆசை அடங்கி போயிடும். ப்ரீதிங் பேட்டர்னை மாற்றினீங்கனாலே ஆசை அடங்கி போயிடும். உங்களுடைய ப்ரீதிங் பேட்டர்னும் ஆசை சம்ஸ்காரங்களும் மிக நெருக்கமான தொடர்புடையவை. ஆசையே தவறில்லை, ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க, ஆசையே தவறில்லை. நீங்க வாழணும்னு நினைச்சு இந்த உடம்பெடுத்த ஆசைகளை வாழறது பர்ஃபெக்டா ஆல்ரைட், அது ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம். ஏன்னா ஆசை தான் உங்களுக்கு லைஃப் ஃபோர்ஸ். காலையில் எந்திரிச்ச உடனே பெட்ல இருந்து வெளியில எந்திரிக்கிறதே ஒரு ஸ்ட்ராங்கான ஆசை உங்களுக்குள்ள வெளிப்பட்டால் தான் எந்திரிப்பீங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம், தூக்கம் கலைஞ்சிரும், ஆனால் பெட்ல இருந்து எந்திரிக்க மாட்டீங்க. யாரையாவது விரும்புகிற நபரை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, இல்லை எதையாவது ஒன்றத்தை செய்யணும்னு தோணுச்சுன்னா, செய்யலைன்னா எதையாவது ஒன்றத்தை இழந்துருவோன்னு தோணுச்சுன்னா, அப்போ மட்டும் தான் பெட்லேருந்து எந்திரிப்பீங்க. ஒன்று ஆஃபீஸ் போய் ஆகணும், போகலைன்னா எதையாவது இழந்துருவோம். இல்லை யாராவது ஒரு குறிப்பிட்ட நபரை பார்க்கலாம் எந்திரிச்சோன்னா, அந்த ஆசை இருந்தால் உடனே என்ன பண்ணுவோம், பளிச்சுன்னு பெட்லேருந்து எந்திரிச்சு உட்காந்துருவோம். ஏதாவது ஒரு ஆசை உடம்புக்குள்ள வெடிச்சாதான்
உங்களுடைய உடலே தூக்கத்திலிருந்து வெளிப்பட்டு வாழ்க்கைக்குள் இயங்க துவங்கும். நல்லா ஆழ்ந்து உங்களுக்குள்ள திரும்பி பார்த்தீங்கன்னா, காலையில் உங்களுடைய உடலை இயக்க ஆரம்பிக்கிறதே ஆசையாக தான் இருக்கும். பிராணன், ஆசை தான் உங்களுடைய பிராணன், உங்களுடைய ஃபியூவல். பாடியை இயக்கிறதுக்கான ஃபியூவலே பிராணன், ஃபியூவலே ஆசை தான். அது இல்லாமல் இயங்க முடியாது. அதனால் ஆசையே தவறு அல்ல. பிராரப்தத்தோடு வாழ்வது இனிமையான வாழ்க்கை. ஆனால் ஆகாமியத்தை சேர்த்துக்கிட்டே வாழ்ந்துட்டு போனீங்கன்னா ஒரு டீப் டிப்ரெஷனை நோக்கி போவீங்க. பிராரப்தத்தோட குணம் என்னன்னா, பிராரப்தம்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ஆசைகள். அந்த ஆசைகளோட குணம் என்னன்னா, அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது தன்னைத்தானே பூர்த்தி செய்து கொள்வதற்கான வழிகாட்டும். பணம் வேணுன்ற பிராரப்தம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா, நேச்சுரலாக என்ன பண்ணீங்க, அந்த பணம் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு தானாக ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். பிராரப்தம் தான் கிரியேட்டிவிட்டி, ஆர்ட். எல்லா கிரியேட்டிவிட்டியுமே பிராரப்தத்திலிருந்து தான் வெளிப்படும். பிராரப்தத்திலிருந்துலாம் வெளிப்படும். ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. எல்லா கிரியேட்டிவிட்டியுமே உருவாக்குவதுமே பிராரப்தத்திலிருந்து தான் வெளிப்படும். பணம் வேணும்னு நினச்சி வந்திருந்தீங்கன்னா அதை கிரியேட் பண்ணுற அந்த ஆட்டிடியூடு, எனர்ஜி, இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அந்த பிராரப்தம் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அடையிறதுக்கு முன்னாடி இன்ஸ்பிரேஷனாக இருந்து அடைந்த பிறகு திருப்தியாக மாறுகின்ற ஆசை பிராரப்தம். அடையிறதுக்கு முன்னாடி எரிச்சலாக இருந்து அடைந்த பின் வெறுமையாக மாறுகின்ற ஆசை ஆகாமியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். இதில் நீங்களே உள்ள திரும்பி பார்த்துடலாம். இந்த ஸ்கேலை உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, சாஸ்திர சஸ்திரம்னு சாமி சொல்லுவேன், நாலேஜ் வெப்பன். இந்த சத்தியங்கள் எல்லாம் நாலேஜ் வெப்பன். இதை உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்பை நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.